வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் நிறைய முறை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நம்மளால உருவாக்கிக்க முடியும். அது எதன் மூலமா அப்படின்னா, உங்களுடைய மனதை மாற்றி கட்டமைப்பதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சம்பந்தமா அடிப்படை தகவல்கள் வேணும் இல்லைங்களா? ஜஸ்ட் லைக் தட் நீங்க உங்க மனசை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா அது நடந்துடாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு உங்களை நம்ப வைக்கிறதுக்கு, உங்க ஆழ்மனதை நம்ப வைக்கிறதுக்கு சம் எவிடன்ஸ் தேவை இல்லைங்களா? ஸோ அதனால சயின்டிபிக் ட்ரூத் என்ன அப்படின்றதுக்காக தான் நாம ஒரு பயாலஜிக்கல் அனட்டமி பிசியாலஜி அந்த ரேஞ்சில எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிரெயின் பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பிரெயின் பத்தி ஏன் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து கட்டமைத்து இயக்கிற ஒரு மிஷின் தான் மனது அப்படின்னு பார்க்கும்போது. அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, அதை நம்மள கண்ணால பார்க்க முடியாது. எண்ணங்கள், சிந்தனை, சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், இது எதுவுமே நம்மளால கண்களால பார்க்க முடியாது. இது வந்து ஒரு சூட்சும உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌதிக உடல், பொருள் உடல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகள், தசை. அதே மாதிரிதான் நம்மளுடைய வெளி உலகத்திலையுமே நாம பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. ரெண்டு விதமா இருக்குங்களா? சோ இந்த உணர்வு, உடல், இதை ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடத்துல மிஷினா பிரெயின் செயல்படுது. அதனால அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷமான விஷயங்கள் என்னென்ன, இப்போ காம்பஸ் என்ன, அமிக்டலானா என்ன, லிம்பிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ரொம்ப டீப்பா நிறைய நம்ம பார்த்துருக்கோம். வேகஸ் நர்வ்னா என்ன, ரெட்டிகுலம் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை படிநிலைகள் சார்ந்த உணர்வுகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது பிரெயினுக்குள்ள. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உணர்வுகள் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ். ஹார்மோன்னா என்ன, அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்திலேயே வெரைட்டி ஆஃப் சந்தோஷம், அதிக அளவு சந்தோஷம், மனசுக்குள்ள திருப்தியான சந்தோஷம், ஒரு என்ன சொல்றது, ஒரு என்கேஜ்ல உற்சாகமா வச்சுக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு வலியை மறந்து தன்னை மறந்து உற்சாகமா ஒரு திருப்தியா இருக்கக்கூடிய சந்தோஷம், இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஹார்மோன் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்லயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி ஹார்மோன், கிரானிக் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி ஹார்மோன், பதட்டமான நிலைக்கு ஒரு தனி ஹார்மோன், அந்த மாதிரி ஒவ்வொரு தனி ஹார்மோன் அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அது கம்மியான என்ன பிரச்சனைகளா வரும், அதிகமான என்ன பிரச்சனைகளா வரும், அதை சமநிலையில பராமரிக்கிறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி நிறைய ஹார்மோன் பற்றிய தகவல் பார்த்துருக்கோம். ஒன்னு ரெண்டு ஹார்மோன் இல்ல, மோர் தென் 50 ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஒருவேளை நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இருக்காது. பட் உங்களுடைய லைஃபை நீங்க பொறுப்பெடுத்து அடுத்த நிலைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, மெயினா இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு டேக்லைன் மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க எல்லாம் சேர்ந்து என்னை வந்து ஒரு பெரிய பேராசிரியர் ஆகணும் அல்லது ஒரு என்னமோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆனா உண்மையில நமக்கு என்ன நமக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுடைய இன்னர்ல என்ன டேலண்ட் இருக்கு, அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உதவிகளை, சேவைகளை, மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு அவங்களுக்கு லைஃபை திருப்பி ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபை கொடுக்கணும், பர்பஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஷைனி மேக்ஸோடைய இன்டென்ஷன். கொடுக்கணுன்றதுல அவங்க அதை எடுத்துக்கணும், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இதுதான் என்னோட டேக்லைன். அதை தாண்டி மனதுன்றது வந்து நாம ஒரு கட்டமைச்சு வாழறவங்களுக்கு இந்த பூமி சொர்க்கமாகவும், மனம் போன போக்குல என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் வருது. 60,000 சிந்தனைகளும் மனம் போன போக்குல போனோம்னா 60,000 திசையை நோக்கி நம்ம போக முடியாது இல்லைங்களா? ஸோ மனம் போன போக்குல போகாம நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய பர்பஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த ட்ராக்ல போகும்போது உங்களுடைய லைஃப் வந்து யூனிக்னஸா இருக்கும், தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும். அதை பியூட்டிஃபுல்லா உங்களுடைய இந்த லைஃப் பீரியடுக்குள்ள உங்களால நீங்க ஷைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். ஸோ பிரெயின் பத்தி பார்த்துட்டோம், ஹார்மோன் பத்தி பார்த்துட்டோம். இது ரெண்டு பத்தி ஏன் பார்த்தோம் அப்படின்றதுக்கான தகவலையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ அது ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம இவ்வளவு நாளா வந்து தியரட்டிக்கலா பார்த்தோம். ஒரு ஒரு அஸ்திவாரம் மாதிரி, இதுவும் கூட ஒரு கைண்ட் ஆஃப் அஸ்திவாரம் தான். இப்ப நம்ம பயிற்சிகள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்குமே கூட. ஸோ ஒவ்வொரு அஸ்திவாரமா நம்ம வந்து ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், என்ன பயிற்சி கொடுக்கணுன்றத வந்து என்ன சொல்றது, அடுத்தடுத்து நாம கொண்டு போக முடியும். ஸோ அதனால பிரெயின் பத்தி பார்த்துருந்தோம், ஹார்மோன் உணர்வுகள் பத்தி பார்த்துருந்தோம். இப்போ அதை எப்படி இயக்கணும், அதுக்கு என்ன டூல் இருக்கு, என்னென்ன கருவிகளை வச்சு நாம இந்த மனதையும் உடலையும் இயக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்எல்பி டெக்னிக் பார்த்துருந்தோம், சிபிடி டெக்னிக்கை பார்த்துருந்தோம். அடுத்தது டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல இருந்து ஜொகாரி விண்டோ பார்த்துருந்தோம், ஓகே ஓகே மாடல் பார்த்துருந்தோம், ஹைடன் ஏரியா, ஓப்பன் ஏரியா, அதாவது என்ன சொல்றது, அன்னோன் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுதான் ஜொகாரி விண்டோ. ஸோ இன்னும் ஒன்று பார்த்தமே, ஆ
பிஎஸ்சி மாடல், பேரண்ட் அடல்ட் சைல்டு. பேரண்ட்னா நர்ச்சரிங் பேரண்ட், கிரிட்டிக்கல் பேரண்ட், அண்ட் சைல்டுனா ஃப்ரீ சைல்டு அண்ட் ரெபெலியஸ் சைல்டு அண்ட் அடாப்டட் சைல்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்து ஒரு சவால், நம்ம அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு சவால், நம்ம ஒரு படி மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஆனா சில பேர் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற படிக்கட்டா அதை அணுகி அதை ஒரு வாய்ப்பா கன்சிடர் பண்றாங்க. சிலர் வந்து அதை ஒரு துன்பமா, கவலையா, அவங்களுக்கு மட்டுமே இந்த உலகத்துல தனியா தேடி வந்து பிரச்சனை கொடுக்குற ஒரு கடவுள் பிரச்சனை கொடுத்துட்டாரு, ஸோ அந்த மாதிரியான அணுகுமுறையிலையும் பாக்குறவங்க இருக்காங்க. அப்கோர்ஸ் சில இடத்துல வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷனா இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, அதுதான் லைஃப். ஸோ அந்த விளைவு என்னவா வரணுன்றதுல வந்து நீங்க ரியாக்ட் பண்ற விஷயத்துலதான் இருக்கு. சுத்தி என்னவா ஒன்னாலும் அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, அதுதான் உங்களுடைய லைஃபை டிசைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்க டிசிஷன் எடுக்கிற இடத்துல என்ன மாதிரி ஸ்பிளிட் பண்ணி, நம்ம ஒரு ஒரு பிரச்சனை அப்படின் போது அது ஒரு எமோஷனல் நம்ம போய் சிக்கி பார்த்துட்டோம், டென்ஷன் அந்த மாதிரி போயிட்டு அதுல ஒரு அவசரத்துல கையை விட்டு அண்டாவில் கூட நுழையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த ஹேங் ஆயிடும், அப்படியே ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டு பதட்டமாயிட்டு அட்ரினலின், கார்டிசோல் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு உச்சநிலைக்கு போயிட்டு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லி, நம்ம இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் புதுசா தெரிஞ்சதுன்னா சாரி, நீங்க முன்னாடி வீடியோக்கெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தையா இருந்திருக்கும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத வந்து நாம இதுல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா. ஸோ ஏன்னா எல்லா சயின்ஸுமே ஒரே வீடியோல கொடுக்க முடியாது. அது இதுவே ஒவ்வொரு வீடியோமே ரொம்ப லென்த்தா போதே அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ணி அதை கொண்டு வர முடியும் அப்படின்றது. பட் ஒரு லேர்னிங் சிஸ்டம் ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச மட்டும், ஒரு சில வீடியோலாம் 6 நிமிஷம்லாம் கூட பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வர வைக்கிறது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து இப்போ ஃபைனலா நான் என்ன இன்னைக்கு பயிற்சி பார்க்க போறேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைய ஒரே மாதிரி மாட்டிக்கிட்டு சிந்திக்காம, பதட்டடையாம, குழப்பம் அடையாம, அதை லேட்ரல், அதாவது பக்கவாட்டு சிந்தனை முறைன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் அவுட் ஆஃப் தி என்ன சொல்றது, ஒரு வட்டத்துக்குள்ளாரே இருந்துட்டு கஷ்டப்படுறது விட்டு கொஞ்சம் வட்டத்துக்கு வெளியே வந்து அந்தந்த ஆங்கிள், வேற வேற ஆங்கிள் ஒரு பிரச்சனையை நாம அணுகி பார்க்கும்போது அதுக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான முறையா இருக்கும் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் நீங்க பார்க்க போறோம். அது என்ன டெக்னிக்னா 6 ஹேட் திங்கிங் டெக்னிக், 6 ஹேட் லேட்ரல் திங்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிட் லைஃப் டிசிஷன்ஸ், உங்கள் மூளையை நீங்க இயக்கலாமா? நான் மிட் லைஃப்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ மிட் லைஃப் அப்படின்றது வந்து நடுத்தர வயதில் உள்ள மக்கள், அவங்களுக்கு தான் பிரச்சனையா அப்படின்னா மேபி எஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிலோ 18 இயர்ஸ்ல வந்து அவங்க பெருசா லைஃப்ல டிசிஷன் எடுத்து அவங்க லைஃப் குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு மேஜர் ஆஃப் த பீப்புள், நான் சொல்றது 90% ஆஃப் த பீப்புள், ரிமைனிங் 10% ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். பட் 90% ஆஃப் த பீப்புள் வந்து பிலோ 18 இயர்ஸ் அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் ஆகட்டும், லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அப் டு ஒரு 24-30 வரைக்குமே கூட அவங்க வந்து அவங்கள சுற்றி இருக்கிற பெரியவங்களையோ இல்லை அவங்கள சார்ந்த உறவினர்களையோ அவங்க சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. பட் ஆஃப்டர் 30 இயர்ஸ், 32 இயர்ஸ், 35 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து டிசிஷன் மேக்கிங் அவங்க தான் எடுத்து ஆகணும். ஏன்னா இவங்க குட்டியா இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது 35-40 வயசுல இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு அபவ் 60, 70, 75, 80 போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலா, எமோஷ்னலா ரொம்ப ஸ்டாமினாவோட வந்து லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமானாக்கா டவுட் தான். நான் எல்லாமே வந்து 80% அடுத்து சொல்றேன், 20% இல்லை, நாங்கள் 70 அபவ் இயர்ஸ்ல கூட நாங்கள் தான் ஃபேமிலி மெயின்டைன் பண்றாங்க, எங்கள் தாத்தா தான் மெயின்டைன் பண்றாங்க, எங்கள் அப்பா தான் மெயின்டைன் பண்ணுறோம், சம் எக்ஸப்ஷனல் கேஸ். பட் 80% ஆஃப் த பீப்புள், 90% ஆஃப் த பீப்புள் வந்து மிடில் கிளாஸ்ல அந்த 35 to 50 தான் வந்து அவங்களுடைய பலதரப்பட்ட கமிட்மெண்ட்டுங்கெல்லாம் ஒன்னா சேருது. எல்லா என்ன சொல்றது, ஒரு 24 வரைக்கும் எல்லாமே க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கிற உடல் வளர்ச்சி ஹார்மோன் ஆகட்டும், உடல் வளர்ச்சிகள் ஆகட்டும், ஒரு 35 to 55 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எல்லாமே டீக்ரோ ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வயசுல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், ஃபேமிலி கமிட்மெண்ட்னு பார்க்கும்போது அவங்களோட கிட்ஸுங்களுக்கு வந்து எஜுகேஷனல் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அல்லது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பல முனை தாக்குதல்னு சொல்லிட்டு இந்த மிட் லைஃப் பீப்புளுக்கு தான் வந்து ஜாஸ்தி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால
ஸோ இந்த இந்த ஏன்னா ஈவன் ஐ எம் ஆல்சோ இன் திஸ் ஏரியா. ஸோ ஐ ஹாவ் day to day life, I have some experience with this kind of commitments. So I need some solution. So அதனோட பேசிஸ்ல தான் நான் வந்து மிட் லைஃப் பீப்புளுக்கு வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற இடமா இருக்கும். ஏன்னா அவங்க தான் சோஷியல் சொசைட்டி ப்ரொடெக்டராக வந்து அவங்க அவங்க பசங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன்ஸ் கொடுக்க முடியும், அவங்க பசங்களை வந்து என்ன மாதிரியான ஜென்ரேஷன்ஸ்னால் வந்து ஸோ பல ஆங்கிளில் வந்து அவங்க ஒரு 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 நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களே வந்து லைஃபே வந்து ஒரு பரம்பரையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அவங்களுடைய மனம், உடல், பொருளாதாரம், ஸ்பிரிச்சுவல் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி இருந்ததுனாக்கா மூத்த எல்டர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சேஃப்டி அண்டு வளர்ற பருவத்தில் இருக்கிற பசங்களுக்கும் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸுக்குமே வந்து ரொம்ப பாதுகாப்பான எதிர்காலமாக அமைச்சு கொடுக்கறது கூடிய இடம் மிட் லைஃப் பீப்புளுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு சொசைட்டியே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் நான் இந்த ஏரியா பீப்புள் வந்து டார்கெட் பண்றேன். ஸோ மிட் லைஃப்ல உங்களோட மூளையை நீங்க இயக்கலாமா? ஆக்சுவலி இந்த 6 ஹேட் லேட்டரல் திங்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றது சிக்ஸ் திங்கிங் ஹேட் மூலமா வந்து இதை தீர்வு டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் வந்து எட்வர்ட் டி போனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளியர் இது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுனாக்கா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், செட்டில்டு மைண்ட், ஒரு சமநிலை, இதுதானே ரொம்ப முக்கியமா இருக்கு, கிடைக்காம இருக்கு. மிட் லைஃப் பீப்புள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகட்டும், ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எமோஷனல் பேலன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ முடிவெடுக்க முடியாம இருக்கீங்களா? ஜாப் பிசினஸ் அதாவது தொழில் செய்யலாமா, இல்லை வேலையிலே சம்பளத்துக்கே இருந்துடலாமா, வீடு வாங்கலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும், கோர்ஸ் எடுக்கணும், இந்த வயசுல எல்லாம் நம்ம கோர்ஸ் எடுத்தா அது ஏதாவது உருப்படுமா, அது ஏதாவது உபயோகப்படுமா அப்படின்னு நிறைய ஒரு சந்தேகத்துல இருக்கீங்களா? என்ன செய்யணும் தெரியாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சந்தேகம்லாம் உங்க மூலையில 6 பேர் பேசுறதுல இருந்து வரும். நம்ம ஷார்ட் வீடியோல பேசுற மாதிரி 6 விதமான ஒரு உயர்மட்ட குழு உட்காந்து ஆலோசனை செய்யறதுல இருந்து வரும்னு சொல்லுவாங்க. அந்த 6 விதமான உயர்மட்ட குழு யார் அப்படின்னா 6 ஹேட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஒரு 6 விதமான தொப்பிகள், அது என்னென்ன கலர் பேஸ்டு இது பண்றாங்க. ஒயிட் ஹேட்டு, ரெட் ஹேட்டு, பிளாக் ஹேட்டு அண்டு எல்லோ ஹேட்டு, கிரீன் ஹேட்டு, ப்ளூ ஹேட்டு. இப்ப ஒயிட் ஹேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பிரச்சனை அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம அதுல இருக்கிற டேட்டாஸ் என்ன, ரியாலிட்டி என்ன, ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியல் என்ன சொல்லுது, அதுல இருக்கிற நடுநிலைத்தன்மையான உண்மை நிலவரம் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து வெள்ளை தொப்பியோட வேலை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிசிஷனுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, நான் ஜாப் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா கரண்ட் ஜாபோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, அதோட சேலரி என்ன, அதில் என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒயிட் ஹேட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வெள்ளை தொப்பியில். அடுத்ததா ரெட் ஹேட்ல என்னன்னா இதுல என்ன பண்ண போறோம்னா என்ன சொல்றது, ஒரு கட் ஃபீலிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது, அதனுடைய எமோஷன் என்ன, அது என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுக்குது, உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, ரைட்டுன்னு சொல்லுதா, தப்புன்னு சொல்லுதா, பயப்படுதா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்ம வந்து ரெட் ஹேட்டுன்னு. இதுல நான் இந்த ஆப்ஷன்ல ஹாப்பியா இருக்க முடியுமா முடியாதா? நான் பெரிய வயசுல என்ன சொல்றது படிக்கல, இப்ப படிக்கலாமா? ஸோ என்ன சொல்றது, ஒரு ஒரு உங்களுக்கு இருக்கிற அடியாரத்தில் இருக்கிற கவலை, பயம், உணர்ச்சிகளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற இடம் தான் வந்து ரெட் ஹேட். இது எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் என்னென்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிளாக் ஹேட்னா அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன, காஷன் என்ன, அது உண்மையிலேயே வந்து டேஞ்சர் தானா, நெகட்டிவிட்டி எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் அதுல என்ன மாதிரியான ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் வந்து பிளாக் ஹேட் பத்தி பேசுது. எல்லோ ஹேட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிஸ்கையும் தாண்டி அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, எல்லா விஷயத்திலுமே சம் ரிஸ்க் இருக்கும். புஷ்பா படத்துல வர மாதிரி ரிஸ்க் இருக்கும், பட் அதுல என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் அதனோட விசன் என்ன, அதனுடைய ரிவார்ட்ஸ், உங்க லைஃப்ல அது என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சாதனை தன்மையெல்லாம் வந்து கொண்டு வரும். ஸோ இதுல என்ன என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து உங்களுக்கு எல்லோ ஹேட் பத்தி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லோ ஹேட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கிரீன் ஹேட்டுக்கு பச்சை தொப்பி என்னன்னா அதுல நியூ ஐடியாஸ் என்ன இருக்கு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்கு, பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஃபைண்ட் அவுட் பண்றது தான் பச்சை நிற தொப்பி. இதுக்கு புதிய வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஃபைனலி ப்ளூ ஹேட் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி டிசிஷன் மேக்கிங் எடுத்து அதை சிஸ்டமைஸ்டா எப்படி பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவு எடுக்கிறோம், அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ எல்லா
ஃபேக்டர்ஸ் ஒயிட் ஹேட், ரெட் ஹேட்ஸ், பிளாக் ஹேட்ஸ், எல்லோ ஹேட்ஸ், கிரீன் ஹேட்ஸ் எல்லாமே சொல்றத கன்சிடர் பண்ணி ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்துறதுக்காக ஏற்பாடு பண்றது தான் ப்ளூ ஹேட்டோடைய லேட்டரல் திங்கிங் மெத்தட். ஸோ இந்த எட்வர்ட் டி போனோ உருவாக்கிய லேட்டரல் திங்கிங் சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, மிட் லைஃப்ல சிலர் ஒயிட் ஹேட் அப்படின்னு பார்க்கும்போது வீடு வாங்கும் முடிவு அப்படின்னு புதுசாக ஒரு வீடு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு ஒரு 75 லேக்ஸ் சொல்றாங்க. மெட்ரோவுக்கு 15 நிமிஷத்துல கிட்ட இருக்கு, 8.5% லோன் இருக்கு. இதெல்லாம் வந்து அதுல இருக்கிற டிசிஷன்கள், என்ன பண்ண போறோம், என்ன அது அதுல என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத வந்து அதுல எக்ஸாக்டா உண்மை என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம வீடு வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு டிசிஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு பல்வேறு ஆங்கிள் வந்து திங்க் பண்ணி பார்க்கணுன்றத சொல்றாங்க. ஸோ அந்த ரெட் ஹேட் அப்படின்னு பார்க்கும்போது இது மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? ரெட் ஹேட் அந்த என்ன ஃபீலிங் கொடுக்குது, அதாவது நம்ம வீடு வாங்கணும், 75 லேக்ல வீடு வாங்கணும், 8% லோன்ல கிடையாது அப்படின்றது வந்து உண்மை. அதுல ரெட் ஹேட் என்ன சொல்ல வருதுன்னா, ஓகே தான், பட் ஆனா பயமா இருக்கு, அந்த பய உணர்வை கொடுக்குது அப்படின்றத அதில் கவனிக்கணும். ஸோ பிளாக் ஹேட் ஏன் பயமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, ரிஸ்க் இருக்கு. ஏன்னா பயம் வர்றதுக்கான ரிஸ்க் என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா, எச்சரிக்கை என்ன தெரியணும் இல்லையா, அதுதான் வந்து பிளாக் ஹேட்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். லோன் வந்து நமக்கு கடன் வந்து பேர்டன் ஆகுமா, ஆபத்தாயிடுமா அப்படின்றத தான் வந்து பிளாக் ஹேட்ல ஃபைண்ட் அவுட் பண்றோம். அண்ட் எல்லோ ஹேட், ஸோ இதுல வந்து என்ன சொல்றது, ஒரு என்ன பெனிஃபிட் இருக்கு அதெல்லாம் பத்தி எல்லோ ஹேட்ல வந்து ஹோப் இருக்கு என்ன. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லோ ஹேட்ல வந்து நமக்கு சொந்தமா வீடு இல்லை, ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம கிடக்குறோம். ஒரு சொந்த வீடுன்றது ஒரு மிகப்பெரிய கனவு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னதான் ரிஸ்கா இருந்தாலும் சொந்த வீடு ஒரு பெரிய ட்ரீம் ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி தானே. ஸோ அதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது எல்லோ ஹேட்ல கண்டுபிடிக்கிறோம். அண்ட் கிரீன் ஹேட்னு பார்க்கும்போது சொந்த வீடா வாங்கலாமா, அபார்ட்மெண்ட்டா வாங்கலாமா, ஸோ அதை வந்து என்ன மாதிரியானலாம் இப்போ சப்சிடிலாம் கொடுக்குறாங்களே, ஸோ என்ன மாதிரியெல்லாம் அதில் வந்து அந்த 75 லேக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, வேற எங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு, அதை வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பாசிபிலிட்டிஸ் ஆல்டர்னேட்டிவ் தாட் வந்து ஏதாவது வேற வழியில யோசிச்சு நம்ம சொந்த பணம் கொஞ்சம் கம்மி வச்சிருந்தோம்னா, ஜுவல்ஸ்லாம் வச்சிருந்தா அதை வச்சு நம்ம வந்து லோனோட நெருக்கடியை குறைச்சி இது பண்ண வாங்க முடியுமா. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் புதுசாக ஒரு ஐடியாவை சேர்க்கறது தான் வந்து கிரீன் ஹேட்டு. அண்ட் ப்ளூ ஹேட் வந்து 3 மாசத்துல ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எத்தனை மாசத்துக்குள்ள வாங்கலாம், 6 மந்த்துக்குள்ள வாங்கலாமா, இல்லை 1 மந்த்துக்குள்ள ஏதாவது முன்பணம் கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டலாமா அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கிரீன்ல வரும். ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது வந்து ப்ளூல வரும். அது என்ன மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டலாமா, எங்கெங்க சைடில் வேற எதனா அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கட்டலாமான்றது ஒரு புதிய கிரியேட்டிவிட்டி ஐடியாலாம் வந்து கிரீன்ல வரும். ப்ளூல வந்து ஃபைனலைஸ் பண்றது, எத்தனை மாசத்துக்குள்ள வாங்க போறோம், எப்போ வாங்க போறோம், எவ்வளவு பண்ண போறோம் அப்படின்றது வந்து. ஸோ இது வந்து ஒரு 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 விதமான எக்ஸாம்பிள். நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த 6 ஹேட் திங்கிங் மூலமா, 6 திங்கிங் ஹேட் மூலமா நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றது. அடுத்தது வந்து இன்னொரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே வந்து ஜாப் விட்டு நம்ம சொந்தமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம இந்த 6 திங்கிங் ஹேட் மூலமா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ ஒயிட் ஹேட்ல வந்து 60,000 சேலரி வாங்குறோம், ஒரு 2 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்றத ஒரு ஐடியாலஜியா நம்ம ஒயிட் ஹேட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதில் ரெட் ஹேட்ல வந்து ஏன் இதை பண்றோம், இதனால என்ன ஃபீல் வருது, உள்ளுக்குள்ள உணர்வு என்ன வருது, ஆஃபீஸ் போறதுக்கு போர் அடிக்குது ஆனா பயமாவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான உணர்வு இருக்கு. உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, ஜாப் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஜாப் இல்லைனாக்கா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அட் தி சேம் டைம் பிளாக் ஹேட்ல என்னன்னா, கஸ்டமர் கிடைக்காம போயிடுவோம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் வேலையை விட்டுட்டு அப்படின்னா, கஸ்டமர் கிடைக்காம போயிட்டு என்ன ஆகுறது. ஸோ அந்த மாதிரி பிளாக் ஹேட்ல வந்து பிளாக் திங்கிங் ஹேட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. அந்த எல்லோல வந்து அதில் பெனிஃபிட் என்ன இருக்குது, இன்கம் டபுள் ஆகலாம், இப்போ வாங்குற சேலரியோட இன்னொரு மடங்கு ஜாஸ்தி வருது, சொந்த தொழில இருந்து நாமளே வந்து யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ஹாப்பி தானே. ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்றத எல்லோ திங்கிங் ஆட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேஷனாக பண்ணுறோம், எனக்கு பிடிச்ச வேலையை தான் பண்ண போகிறோம். ஏன்னா சொந்த தொழில் பண்ணுறோன்றது வந்து நம்ம ஏதோ நிறைய ப்ராஃபிட் இருக்கிறதுனால எல்லா தொழிலும் பண்ணிட முடியாது இல்லையா. அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நமக்கு ஆத்மாத்மா அதில் ஒரு கனெக்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஃபேஷனாக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்ல வந்து எல்லோ திங்கிங் ஹேட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அண்ட் கிரீன்ல வந்து என்னன்னா பார்ட் டைமா ட்ரை பண்ணலாமா. ஸோ வேலையை விடாம பிசினஸ் பண்றது வந்து ஒரு பார்ட் டைமா ட்ரை பண்ணலாமா.
ஒரு நியூ ஐடியா இல்லையா, நியூ இன்னோவேட்டிவ் திங்கிங். ஏன்னா வேலையும் போகாது, இதுவும் நம்ம பேஷனுக்காக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளூ, ஸோ சைடு ஹசல் ட்ரை பண்ணலாமா, என்ன சொல்றது, ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல், ஃப்ரீலான்சர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வந்து ஒரு தொழிலை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எதை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்ததா வந்து இன்னைக்கு வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன்ல, ஈவன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து அஹ், எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து ஒரு டிவி இல்லாம ஸ்கூல்ஸ் கிடையாது. காரணம், ஆன்லைன்ல கோர்ஸ் வந்து படிக்கிறது வந்து ஈஸியா வந்து அவங்கள யூசேஜ் பண்ணிக்க முடியும். எனி டைம் அவங்க எப்போ வேணாலும் அதை பார்த்துக்க முடியும். ஒரு 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 லெக்சர் எடுக்கிறாங்க, ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, ப்ரொஃபஸர் சொல்லி கொடுக்குறாரு, ஏதாவது டவுட்னா நம்ம அவங்கள திரும்ப தேடின்னு போக வேண்டியது கிடையாது. வீடியோ ரெக்கார்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம், கிளாரிட்டி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கோர்ஸ், இப்போ நீங்கள் இந்த கோர்ஸை கூட வாங்குறீங்கன்னும் போது 5000 கொடுத்து வாங்குறீங்க. ஸோ 6 வீக் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒயிட் திங்கிங் ஆட்ல வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெட்டில் நல்ல ஃபீலிங்காக இருக்குது, ஆனால் ஏமாத்திடுவாங்களோ ஒரு பயம். ஸோ இதை வந்து ரெட் திங்கிங் ஆட்ல வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிளாக்ல வந்து முடிக்காம விட்டுறணும். ஏன்னா பணம் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸ் அந்த மாதிரி வாங்குற சம்பளம் பூரா கோர்ஸ் வாங்கி தான் 6-7 வருஷமா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நிறைய கோர்ஸ் நான் வந்து பாதி பாதி பணம் கட்டிட்டு அப்படியே படிக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா நான் ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிட் நைட்டு இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது சண்டேஸ், இதோ இன்னைக்கு சண்டே உட்காந்து எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்காம போகும்போது அந்த பணம் வீணாக தானே போகும். ஸோ அதனால அதை நம்ம வந்து, பட் நான் மோஸ்ட்லி சில கோர்ஸ்லாம் வந்து லைஃப் டைம் மேசஸ் வாங்கி வச்சுப்பேன். ஸோ எப்போ வேணாலும் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இங்க என்ன விஷயம் என்னன்னா, பிளாக் திங்கிங் ஆட்ல வந்து நம்ம முடிக்காம விட்டுருக்கணும்ன்றது தான் வந்து அது இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் தான் பார்க்குறோம். எல்லோவில் வந்து கெரியர் பூஸ்ட் ஆகும். இந்த கோர்ஸ் வாங்குறதுனால நம்ம லைஃப் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனால் ஃபீல் குட்டு தானே, அதுக்காக தானே நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதனால வந்து எல்லோ திங்கிங் ஆட்ல அதை பார்க்கலாம். அண்ட் கிரீன்ல வந்து ட்ரையல் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றது. இது நம்ம புது ஒரு கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா திங்க் பண்றது தானே கிரீன் திங்கிங் ஆட்ன்றது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் கிரீன் திங்கிங் ஆட். அண்ட் ப்ளூல வந்து வீக்லி ஷெட்யூல் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிற எல்லா விஷயமே உலகத்துல எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்றாங்க, எது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கிட்டு நம்ம வீக்லி ஷெட்யூல் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாமான்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சிஸ்டத்தை வந்து கொண்டு வரது ப்ளூ திங்கிங் ஹேட்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நாம NLP, ஹிப்னோதெரபி அண்ட் சிக்ஸ் திங்கிங் ஹேட் இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம எல்லாம் நிறைய பயிற்சி கொடுக்க போறோம். இதுல வந்து பர்டிகுலர்லி வந்து ரெட் ஹேட் அப்படின்னாலே எமோஷனல் கிளியாரிட்டி, அது என்ன மாதிரியான ஃபீலிங் கொடுக்குது, கவலையை கொடுக்குது, ஆபத்து, பயத்தை கொடுக்குது அப்படின்றது. லாஜிக்கல்ன்றது ஒயிட்னா அதுல இருக்கிற உண்மை பத்தி பேசுது, பிளாக்னா எக்ஸாக்டா என்ன பிரச்சனை வருது, என்ன டேஞ்சர் ஜோன் இருக்கு அதுல அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, எல்லோனா அதுல இருக்கிற பெனிஃபிட்டை பத்தி யோசிக்கிறது. ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் ஆர்டர்ல இருக்குதுன்றதான் பாக்குறோம். அண்ட் ஆக்ஷன் பிளான் வித் கிரியேட்டிவிட்டின்றது வந்து கிரீன்ல வந்து நம்ம அதை இன்னோவேட்டிவா நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து கிரீன்ல வந்து. அண்ட் ஃபைனலி டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஸ்ட்ரக்சரா அது ஒரு சிஸ்டமைஸ்டா கொண்டு வரதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து ப்ளூ திங்கிங் ஆட் இது பண்றது. ஸோ இது டோட்டலா எல்லாமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னா ஓவர் திங்கிங்க சிஸ்டமா மாற்றும்படி. ஸோ இதெல்லாம் நமக்கு ஐயோ அது ஆனால் என்ன ஆகும், இது ஆனால் என்ன ஆகும், இது பேர் வந்து ஓவர் திங்கிங், ஓவர் சொல்லுவாங்க. பட் இது மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஒரு கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையே சேனலைஸ் பண்ணி, ஓகே இது கவலையா, இதுக்கு ரெட் ஹேட்னு ஒரு பேரை கொடுத்துரும், இது பிளாக்கா, இதுல டேஞ்சர் ஜோன், இதுல என்ன த்ரெட்னஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சு, இது ஒயிட்டா, இதுல இருக்கிற உண்மை, இதுல எல்லோவா, இதுல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு, இது கிரீனா, இதுல என்ன இன்னோவேட்டிவா புதுசா என்ன ஐடியா இருக்கு, ப்ளூவா, இது சிஸ்டமைஸ்டா பண்றதுக்கு என்ன வழி இருக்கு. ஸோ இப்படிதான் 6 திங்கிங் ஹேட் மூலமா ஒரு பிரச்சனையை நாம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்றதை தான் வந்து நான் சொல்றேன். ஸோ நீங்க தான் உங்க மைண்ட் இயக்கம் சிஇஓவா இருப்பீங்க அந்த இந்த 6 ஹேட் திங்கிங் மூலமா. ஸோ கன்ஃபியூஷனுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். மைண்ட் வாய்ஸ்களை மேனேஜ் பண்ணுங்க, உங்க உள் குரல்களை கட்டுப்படுத்துங்க, டிசிஷனில் போல்டு பேலன்ஸ்டு ஆகுங்க, துணிச்சலான மற்றும் சமநிலையான முடிவுகளை எடுப்பதற்கு இது உதவும். ஸோ 6 ஹேட் ஒர்க் ஷீட், மிட் லைஃப் எடிஷனு அண்டு மாஸ்டர் கிளாஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் அப்பப்போ வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே, இன்னைக்கு பயிற்சி கொடுக்கல இது பண்ணலாம்னு நினச்சிருந்தேன், பட் யாரும் ஜாயின் பண்ணலை, அதனால வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சண்டேலாம் எனக்கு நீங்கள் யாராவது வாட்ஸ்அப் லிங்க் மூலிமா, என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லை பயோலேயே நான் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கான பிரச்சனைகள்லாம் எதுவும் அதை இந்த மாதிரி 6 திங்கிங் ஹேட், லேட்டரல் திங்கிங் ஹேட், இல்லை NLP, இல்லை CBT, இல்லை டாப் டாக் வெர்சஸ் அண்டர் டாக் அண்டு PSC மாடல்
அண்டு ஜொகாரி விண்டோ இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 20-30க்கு மேற்பட்ட டெக்னிக்குகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு 4-5 வருஷமா வந்து டே நைட்டா பண்ணலாம் கட்டி படிச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணி நீங்களே உங்க லைஃப்பை லீட் பண்ணி ஹாப்பியா வாழணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலயே உங்க ஏதாவது டவுட்னாலும் நீங்க கேட்கறதுனாலும் கேட்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.